மேடம். ஆ வணக்கம் மேடம். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க மேடம்? நான் நல்லா இருக்கேன். ஜானு, இது இவரு சிஎம் சாரோட பிஏ. ஓ, ஹாய் சார். என்ன சார் திடீர்னு வீடு தேடி வந்திருக்கீங்க? கவர்மெண்ட்டுக்கு உங்களோட தேவை இருக்கும்போது வீடு தேடி வரதுல தப்பு இல்லையா மேடம்? என்ன விஷயம்? நான் என்ன பண்ணணும்? மேடம், கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லைப்ரரி கட்டுறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் முக்கியமான விஐபி பேர்ல கட்ட போறாங்க. ஓ, அப்படியா? நல்ல விஷயம். மக்களுக்கு பணமா கொடுக்கறத விட கல்விங்கிற ஆயுதத்தை கொடுக்கும்போது அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும். இந்த விஷயத்துல கவர்மெண்ட்டை நம்ம பாராட்டணும். சிஎம் சார் கிட்ட என்னோட விஷயத்தை சொல்லிடுங்க. அதுக்கான இடம் கூட பார்த்தாச்சு மேடம். அப்படியா? ஆனா அந்த இடத்துல தான் கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிங்க. இது தள்ளி போடுற விஷயம் கிடையாது. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் யார்கிட்டயாவது பேசணுமா? அந்த இடம் உங்களுக்கு சொந்தமான இடம். அதான் அதுக்கு இன்னைக்கு என்ன மார்க்கெட்டோ அதே பணத்தை கொடுத்துடலாம்னு சிஎம் சொல்லிட்டாரு. சார், பணம் ஒரு விஷயமா? இது பிள்ளைங்க படிப்பு சம்பந்தப்பட்டது. நீங்க எந்த டாக்குமெண்ட்ல எங்க கையெழுத்து போட சொல்றீங்களோ சொல்லுங்க. நான் கண்ணை மூடிட்டு போடுறேன். உடனே வேலையை ஆரம்பிங்க. எந்த இடம்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். எந்த இடம்? அயனம்பாக்கம் இடம் மேடம். அந்த இடமா? ஆமா மேடம். நாங்களும் நிறைய இடம் பார்த்தோம். ஆனா அந்த இடம் தான் பசங்க வந்து போகிறதுக்கு வசதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல எங்கேயும் இது மாதிரி எம்டி லேண்டு இல்ல. அதான் மேடம், நீங்க யோசிச்சுட்டு நல்ல பதிலா சொல்லுங்க மேடம். ஏற்கனவே சிஎம் சார் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப இடத்த மாத்தினா தொகுதிக்குள்ள பிரச்சனை வரும். அதுவும் சிஎம் தொகுதி வேற. பார்த்து பண்ணுங்க மேடம். அப்ப நான் வரேன் மேடம். வாங்க. வரேன் சார்.